வணக்கம். நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா. தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு அனைத்து விதமான பூச்சி மற்றும் விஷக்கடிகளுக்கான எளிய மூலிகை மருத்துவத்தை பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம்னா தேன் குளவி கடித்த இடத்தை தேய்க்கக்கூடாது. விஷம் இறங்கி வலி அதிகமாக இருக்கும். முள்ளை எடுத்து விட்டுட்டு இல்லை முள் அந்த கொடுக்கு இருந்தாலும் அந்த இடத்துல மண்ணெண்ணெயை விட்டு நல்லா தேய்ச்சி விடணும். அப்படி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா விஷம் எளிதில் இறங்கிடும். இரண்டாவது பார்த்தோம்னா பூரான் கடி. விஷம் பரவி தடிப்பு ஏற்படும், அரிப்பு இருக்கும். அப்படி இருந்தால் சுண்ணாம்பு, மஞ்சள், உப்பு மூணையும் சம அளவு எடுத்து அரைச்சி கடித்த இடத்துல தேய்க்க விஷம் இறங்கும். மூன்றாவது பார்த்தா பூனைக்கடி. பூனை கடிச்சிருந்தாலும் மஞ்சள், சுண்ணாம்பு ரெண்டையும் சம அளவு எடுத்து கடித்த இடத்துல வச்சு கட்டி தேய்க்கணும். நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா கம்பளி பூச்சி கடித்த இடத்துல நல்லெண்ணெய் தேய்ச்சி வர அரிப்பு, வீக்கம் குறையும். இல்லை அப்படின்னா முருங்கை இலை சாறு, வெற்றிலை சாறு இரண்டையும் சம அளவு எடுத்து தேய்ச்சோம் அப்படின்னா வீக்கம் குறைஞ்சு அரிப்பும் குறையும். எறும்பு கடித்த இடத்தை வெங்காயச்சாறு போட்டு தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அரிப்பும் வீக்கமும் குறையும். வண்டு கடிச்சிருச்சு அப்படின்னா பயப்படாதீங்க. பப்பாளி இலையை கசக்கி கடித்த இடத்துல தேய்க்கணும். இதை 3 நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா வண்டு கடி மாறிடும். துளசிச்சாறு, எலுமிச்சைச்சாறும் சம அளவு எடுத்து தேய்ச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த தோல் பழைய நிலைமைக்கு திரும்பி வரும். தேள் கொட்டினா 2 வெற்றிலையும் 6 மிளகும் உடனே மென்று சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உடனே விஷம் கீழே இறங்கிடும். எலி கடிச்சுது அப்படின்னா குப்பைமேனி இலையை காலை மாலை 2 வேளை கடித்த இடத்துல அரைச்சி நல்லா பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா விஷம் இறங்கிடும். நாய்க்கடிக்கு 10 கிராம் சுக்கு, 10 கிராம் மிளகு, 10 கிராம் வசம்பு, 10 கிராம் முருங்கை ஈக்கை 500 மில்லி தண்ணியில் போட்டு காய்ச்சி 8ல் 1 பங்காக குறுக்கி கஷாயமாக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நாய்க்கடி எளிதில் சரியாகும், விஷம் ஏறாது. நன்றி, வணக்கம்.